அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டம், அதாவது சென்னை 30 டிகிரி, காஞ்சிபுரம் 35 டிகிரி செல்சியஸ், வேலூர் மாவட்டம், அதே போல் சித்தூர், தெற்காந்திரா, திருப்பதி, இங்கெல்லாம் திருப்பதியில் 33 டிகிரி, சித்தூர், வேலூர் 35 டிகிரி செல்சியஸ், திருத்தணியில் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸ், அரக்கோணம் 34 டிகிரி செல்சியஸ், காஞ்சிபுரம் 35 டிகிரி செல்சியஸ், ஆரணி மற்றும் போலூர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ், போலூரில் 33 டிகிரி செல்சியஸ், வந்தவாசி 35 டிகிரி செல்சியஸ், மதுராந்தகம் 33 டிகிரி செல்சியஸ், செங்கல்பட்டு 34 டிகிரி செல்சியஸ், தாம்பரம் 33 டிகிரி செல்சியஸ், அதே போல் பொன்னேரியில் 31 டிகிரி செல்சியஸுங்க. அதே போல் செய்யாறு 31 டிகிரி செல்சியஸ், திண்டிவனம் 33 டிகிரி செல்சியஸ், திருக்கோவிலூர் 35 டிகிரி செல்சியஸ், திருவண்ணாமலை 35 டிகிரி செல்சியஸ். அதாவது வட உள் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாகவே தினமும் 35 டிகிரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் வட உள் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. எனவே கவலைப்படாதீங்க, வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட அந்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே உருவான காற்று சுழற்சி தற்பொழுது உயரழுத்தம் விலகிவிட்டது. ஸோ இதனால் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு நெருக்கமாக தற்பொழுது வந்து விட்டதுங்க. தற்பொழுது இலங்கையில் மிக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா மழை தொடங்கிருச்சு. இலங்கையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மழை வலுவான மழையாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரத்தில் இலங்கை முழுவதும் பரவலாக மாறி குறிப்பாக வட இலங்கையை மையமாக வைத்து, அதாவது போன சுழற்சியில் தெற்கு இலங்கையில் அதிகமான மழை, ஆனால் இந்த சுழற்சியில் வட இலங்கையில் அதிகமான மழையும் தெற்கு இலங்கையிலையும் மழையும், அதாவது வட இலங்கை தான் அதிகமான மழை வந்து பதிவாக இருக்கிறது. வட இலங்கையை விட வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் தமிழகம் அதிகமான மழை பெறப் போகிறது இந்த சுழற்சியால். எனவே கவலைப்படாதீங்க, வட மாவட்டங்களுக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறதுங்க. கவலைப்படாதீங்க. ஸோ அதே போலவே இன்று மதியம் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக புதுச்சேரி 30 டிகிரி செல்சியஸ், கடலூர் 31 டிகிரி செல்சியஸ், மேலும் தெற்கு நோக்கி வந்தோம்னா உளுந்தூர்பேட்டை 35 டிகிரி செல்சியஸ், நெய்வேலியில் 33 டிகிரி செல்சியஸ், திட்டக்குடி 35 டிகிரி செல்சியஸ், பெரம்பலூர், அரியலூர் 36 டிகிரி செல்சியஸ், கும்பகோணம் 33 டிகிரி செல்சியஸ், தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் 34 டிகிரி செல்சியஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே 36 முதல் 37 டிகிரி வரைக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கிறது. கீரனூர், புதுக்கோட்டை 35 டிகிரி செல்சியஸ், புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் 34 பதிவாகி இருக்கிறது. பட்டுக்கோட்டை 33 டிகிரி செல்சியஸ், அதிராமப்பட்டினம் 32 டிகிரி செல்சியஸ், மன்னார்குடியில் 33 டிகிரி செல்சியஸ், நாகப்பட்டினம் 30 டிகிரி, காரைக்கால் 30 டிகிரி செல்சியஸ், சீர்காழியில் 31 டிகிரி செல்சியஸ், வேதாரண்யம் 30 டிகிரி செல்சியஸ், தொண்டியில் 32 டிகிரி செல்சியஸ், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் 29 டிகிரி, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 31 டிகிரி பதிவாகி இருக்கிறது. பரமக்குடி 35 டிகிரி செல்சியஸ், சிவகங்கை, மானாமதுரை 35 டிகிரி செல்சியஸ், மதுரையில் 35 தான். அதே போல் அருப்புக்கோட்டை 36, சாத்தூர், கோவில்பட்டி 36 டிகிரி செல்சியஸ், கயத்தாறு 35 டிகிரி செல்சியஸ், நெய்வேலி, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் 35 டிகிரி செல்சியஸ், நாங்குநேரி 34 டிகிரி செல்சியஸ், திசானவிலை 32 டிகிரி, நாகர்கோவில் 36. அதாவது தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 36 டிகிரி வரைக்கும் சில மாவட்டங்களில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதாவது அருப்புக்கோட்டையில் 36, சாத்தூர், கோவில்பட்டி 36 டிகிரி பதிவாகி இருக்கிறது. நாகர்கோவில் 36, காயல்பட்டினம், தூத்துக்குடி வெறும் 30 டிகிரி தான் பதிவாகி இருக்கிறது.
இதில் வந்து குறைவான வெப்பம் அப்படின்னா வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் மிகவும் குறைவான வெப்பம் பதிவாகி இருக்கிறது. அதே போல் உதகமண்டலம், நீலகிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைவான வெப்பம் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் 33 டிகிரி செல்சியஸ், பாலக்காடு 36 டிகிரி செல்சியஸ், பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா 35, பழனி 33 டிகிரி, தாராபுரம் 34 டிகிரி செல்சியஸ், வேடசந்தூர், திண்டுக்கல் 35 டிகிரி செல்சியஸ், கரூர் மாவட்டம் அதே போல் முசிறி 36 டிகிரி செல்சியஸ், நாமக்கல் 35 டிகிரி, ஈரோடு மாவட்டம் 36 டிகிரி செல்சியஸ், சேலம் மாவட்டம் முழுவதும் 35 டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி 33 முதல் 34 வரைக்கும் டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அரூர் 33 டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. சின்னசேலம் 34 டிகிரி செல்சியஸ், துறையூர் 35 டிகிரி செல்சியஸ், நம்பியூர், சத்தியமங்கலம், திருப்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 34 முதல் 35 வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. காரமடை 33 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் அப்படிங்கிறது நாளைக்கெல்லாம் இருக்காது, நாளைக்கெல்லாம் குறைஞ்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் மழை பெய்ய போகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு மழை மிக கடுமையாக இருக்க போகிறது. நம்ம தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் பெய்யலாம். அதாவது இன்று இரவு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வட இலங்கையில் மழை தொடங்கிருச்சு. இன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே, அதாவது இன்று இரவு ஒரு 10 மணி நள்ளிரவு, நாளை விடிய காலை அதிகாலை நேரம் பார்த்தீங்கன்னா சென்னை முதல் அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்க ஆரம்பிக்கும். அதாவது படிப்படியாக தீவிரம் அடைந்து கடலோரத்தில் முதல்ல மழை தொடங்கி பிறகு மேற்கு மற்றும் வடமேற்கு மற்றும் மேற்கு மாவட்டம் நோக்கி பயணிக்குங்க. எனவே யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ இந்த சுழற்சியால் நம்ம தமிழகம் அதிகமான மழைப்பொழிவு பெறப்போகிறது. எப்போதுமே அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்களில் தான் இது மாதிரியான சுழற்சிகள் வரும். இது வந்து வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு இடம் பிடிக்கும். அதாவது சென்றாண்டு கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே தான் மழை பெஞ்சிச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கோடை மழை அப்படிங்கிறது மிகவும் தாமதமாக வந்து ஏப்ரல் மேலே தான் அதிகமான மழை கொடுத்தது. ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் வந்து மழை கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க செய்யுது. அதாவது உலகத்தில் உலக காலநிலை மாற்றங்கள் பார்த்திங்கன்னா தற்பொழுது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா பல மடங்கு புயல்கள் தற்பொழுது தாக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம தமிழர்கள் வாழும் இந்த மடகாஸ்கர், அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மடகாஸ்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 புயலுக்கு மேலே தாக்கிடுச்சிங்க. ஒரே இடம் தான். அது வந்து ஒரு தீவு போல் இருக்கும். அது வந்து ஒரு இலங்கை போல் இந்த மடகாஸ்கர் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் வாழும் இந்த இந்திய பெருங்கடல் கொஞ்சம் கீழே. அது நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் அதுக்கும் நமக்கு ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவு. இந்திய பெருங்கடல் கீழே, அது வந்து தெற்கு இந்திய பெருங்கடல் பார்த்திங்கன்னா ஒரு மடகாஸ்கர். ஸோ அந்த தீவில் பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தால் பெரும் புயல்கள், அதாவது அடுத்தடுத்து சுழற்சிகளை உருவாகி அங்கேயே புயலாக மாறி அடுத்த நாளே பார்த்திங்கன்னா கரையை கடந்து மேலும் இன்னொரு புயலும் பின்னாடியே வந்து அந்த மடகாஸ்கர் ஒரு தீவை வந்து மிகவும் அதிகமாக ஒரு அச்சுறுத்தலை தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஏதாவது சிஸ்டம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரும் நாட்களில் அந்த மடகாஸ்கர் அதிகமான ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கடலில் குறிப்பாக தெற்கு இந்திய, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பார்த்திங்கன்னா வலுவான புயல்கள் உருவாக போகிறது. எனவே கண்டிப்பாக வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக நம்ம தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க. வட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இன்று நள்ளிரவு, அதாவது இன்று இரவு ஒரு 11 மணிக்கு மேலே, குறிப்பாக 12 மணி, நாளை அதிகாலை 2, அதாவது விடிய காலை பொழுதில் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதாவது வட கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும். பிறகு வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு நோக்கி மழை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து பெங்களூர், மைசூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை கொடுக்கும். எனவே இந்த முறை பார்த்திங்கன்னா
பெங்களூருக்கும் மழை இருக்குது, மைசூருக்கும் மழை பெய்யும், நெல்லூருக்கு கூட மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, செய்யாறு மற்றும் வட மாவட்டம், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. அதே போல் புதுச்சேரி, கடலூர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை இருக்கிறது. சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம். அதாவது நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம், புதுக்கோட்டை, காரைக்குடி மற்றும் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், மன்னார்குடி மற்றும் திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், அதாவது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையும் சில நேரங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்புகள் தென்படுகிறது. தற்போது இந்த சுழற்சி அதாவது வடமேற்கு திசை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வடமேற்கு திசைனா இலங்கை, வட இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து வெளிச்சுற்று காற்று, அதாவது அதிகமான ஈரப்பதம் காற்று, குறிப்பாக இந்திய பெருங்கட நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் குறிப்பாக வட இலங்கையிலும் அதிகமான நீராவி காற்று வரும். அதைவிட கூடுதலாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அதிக அளவில் ஈரப்பதம் காற்றும், வட மாவட்டங்களுக்கு லேசான குளிர்காற்றும் அந்த ஈரப்பதம் காற்று சந்தித்து அதிகமான மழை கொடுக்கும். பெரும்பாலும் அதிகமான ஈரப்பதம் காற்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகமான காற்று குவிதலை ஏற்படுத்தி நல்ல ஒரு மழை வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை இருக்குது. எனவே கவலைப்படாதீங்க. இன்று இரவு மழை தொடங்கி விட்டு அதாவது நாளை மறுநாள் அல்லது அடுத்த நாள், அதாவது மார்ச் 11, மார்ச் 12, மார்ச் 13, 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. ஆனால் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு 4 தினங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு 5 தினங்களுக்கும் மழை பெய்ய வாய்ப்புகள் தென்படுகிறது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று இரவு முதல் படிப்படியாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பரவலாக பதிவாக ஆரம்பித்துவிடும். எனவே டெல்டா மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் பதிவாகலாம். அதாவது மழை பெய்யும் பொழுது அதே வட மாவட்டங்களும் அப்படி தான், வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எந்த இடத்துல மழை பெய்ஞ்சாலும் சரிங்க, இப்போ அடிக்கப்பட்ட வெயிலுக்கெல்லாம் இடி மின்னல் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் தென்பட்டு விட்டது. எனவே மழை பெய்யும் பொழுது கூடவே இடி மின்னலும் வலுவான சூறாவளி காற்றும் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எங்கே வேணால் வீசலாம். அதாவது எல்லா இடங்களுக்கும் தமிழகம் முழுவதும் வாய்ப்பு இருக்குது. இடி மின்னலுடன் கனமழை, மிக கனமழை பெய்வதற்கு எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஊர்லேயும் வாய்ப்பு தென்படுகிறது. எனவே கவனமாக இருங்க. அதே போல் திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை, வேடசந்தூர், பழனி, தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், காயல்பட்டினம் மற்றும் திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, விளாத்திக்குளம், ராமேஸ்வரம், தொண்டி, காரைக்குடி மற்றும் மானாமதுரை, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அதாவது தென் மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் விட்டு பதிவாகலாம். அதாவது ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே தென் மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் மழை வந்து மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்டங்களுக்கும் இன்று நள்ளிரவு மழை தொடங்கி நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் ஒரு 4 தினங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரமாக இருக்குங்க. எனவே தென் மாவட்டங்களுக்கு கவலை இல்லை, தென் மாவட்டங்களுக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை இங்கேயும் பரவலாக கனமழை உண்டு. நீலகிரி மாவட்டம், அதே போல் உதகமண்டலம், ஈரோடு, நீலகிரி முழுவதுமே கனமழை இருக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு ஏற்படலாம் வாய்ப்புகள் தென்படுகிறது. ஏன்னா மழை அதாவது நிலச்சரிவு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு குறைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை மழை இப்போ மழை பெய்யும்பொழுது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதாவது எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் கோடையில் அப்படியே என்ன ஆகுனா அந்த மரங்கள் அப்படியே அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் உறிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கேரளா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். அதாவது அந்த கேரளா இந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். திடீரென்று அந்த ஈரப்பதம் காற்று அந்த இப்போ வந்து இந்திய பெருங்கடல் காற்றுலேருந்து வருது. ஸோ இப்போ வந்து இதுதான் கவனிக்கணும். நம்ம இந்த இந்திய பெருங்கடலேருந்து காற்று ஒரு சுழற்சி எடுத்தாலே அதிகமான ஒரு 30-40 சென்டிமீட்டர் கூட மழை வந்து பதிவாக வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா ஒரு எப்போதுமே இந்த அதாவது நம்ம பார்த்துருப்போம் தென் மாவட்டங்களை 2023 அதாவது 2023 பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடியில் 90 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவானது. தூத்துக்குடி தென் கடலோர மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. நம்மளாம் பார்த்துருப்போம். அதுக்கு என்ன காரணம்? ஒரு சிறிய சுழற்சி இந்திய பெருங்கடலிருந்து காற்று வந்தது. ஸோ அதுதான். ஸோ இந்த சுழற்சியும் இந்திய பெருங்கடலிருந்து காற்று எடுக்கப்படுகிறது. அதாவது இந்த சுழற்சியும் பார்த்திங்கன்னா அது அந்த சுழற்சி போல் அது கூட ஒரு சிறிய சுழற்சி தான்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சி. காற்று நல்லாக வலுவாகவே இருக்கிறது. இதனால் இந்திய பெருங்கடல் வந்து காற்று வந்து வரும் என்பதனால தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் வழியாக கடந்து அது வந்து அரபிக்கடல் பக்கம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போகும் பாதையில் நம்ம தமிழகம் தான் இருக்குது. அந்த காற்று, ஈரப்பதம் காற்று வழித்தடத்தில் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் இந்த கேரளா, தெற்கு கேரளா, அதாவது அந்த போகும் பாதையில் நன்றாகவே தென்படுகிறது. ஸோ அதனால் அந்த போகும் பாதை, அதாவது இந்த ஈரப்பதம் காற்று, அதிகமான ஈரப்பதம் நீராவி காற்று போகும் பாதையை பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் வழியாக கடந்து அது அரபிக்கடலுக்கு பக்கம் போகும் என்பதனால அந்த ஈரப்பதம் காற்று குவிக்கப்பட்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கொடுக்க போது, குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் அதிகமான மழை கொடுக்க போது, சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்கேயும் சிறப்பான மழை இருக்குங்க. திருவண்ணாமலை, அதே போல் வேலூர், சித்தூர், பெங்களூர், மைசூர் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தும்கூர், அதே போல் பெங்களூரு, மைசூர், ஒசூர் இங்கேயும் மழை இருக்குது, கனமழை இருக்குது. அப்போ கிருஷ்ணகிரிக்கும் மழை பெய்யும், கிருஷ்ணகிரிக்கெல்லாம் மழை இருக்குது, தருமபுரிக்கும் மழை பெய்யும், சேலத்துக்கும் மழை பெய்யும், ஈரோடுக்கும் மழை பார்த்திங்கன்னா மிக கனமழையாக கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை இப்போ ஈரோடு, சேலத்தில் பார்த்திங்கன்னா ஏற்காடு மழை இருக்குது. ஸோ அந்த ஈரப்பதம் காற்று வரும்பொழுது ஏற்காடு பார்த்திங்கன்னா அந்த ஏற்காடில் தான் அந்த கோடை மழையினாலே அங்கே அந்த ஏற்காடு, சேலம், தருமபுரி இதான் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான மழை பெறக்கூடிய இடங்கள். கோடையில் ஏப்ரல், மேல பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு. ஏன்னா அங்கே தான் சாதகம் அதிகமாக தென்படும். ஏன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா சிறிய மழை தொடர்கள் இருக்கும். அந்த மழையில் என்ன பண்ணும்னா அந்த ஈரப்பதம் காற்று வந்துச்சுன்னா அப்படியே மழையை வந்து மேலும் தீவிரப்படுத்தும். ஸோ இதுதான் இந்த ஈரப்பதம் காற்று வரும்போது என்ன போகுதுன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, திருவண்ணாமலை, வட உள் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்க போகுதுங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த காற்று சுழற்சி தமிழகம் நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. மழை தான் இன்னும் தொடங்காமல் இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் என்பதில் மாற்றமும் கிடையாது. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதுங்க. எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், எல்லா இடங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. நன்றிங்க. மேலும் வானிலை தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் மறக்காமல் பாருங்கள், மிக முக்கியமானது. நாளைக்கெல்லாம் மழை வரும்பொழுது நான் வந்து என்னுடைய ஊரில் கூட மழை வந்து வெளுத்து வாங்கும். ஸோ மழை பெய்யும்பொழுது நான் வந்து வீடியோ வந்து அனுப்புகிறேன், அறிக்கை வந்து போடுறேன். நன்றிங்க.